வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டீன்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே என்ன நடக்குதுன்றது நமக்கு குழப்பமா இருக்கும். நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருப்பாங்க. அதுக்கான பதில் எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லுவாங்க. ஸோ வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 12 பேர் மட்டும் செட்டா இருப்பாங்க. ஜாலியா இவங்களுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பையனை வீட்டுல படிக்க சொல்லியிருப்பாங்க. அவன் வீட்டுல இருந்தே வீடியோ கால்ல இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இவங்க எல்லாருமே டீனேஜ் வயசுக்கு வந்துட்டாங்கல்ல. இருந்தாலும் வீட்டை சேர்ந்தவங்களா இவங்களை சின்ன குழந்தை மாதிரியே பாக்குறாங்க. வெளிநாட்டுல அப்படிலாம் கிடையாது. டீனேஜ் பசங்களுக்கே நிறைய சலுகைலாம் தருவாங்க. அவங்க வெளியெல்லாம் சுத்தலாம். இங்கதான் அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பொண்ணோட பேரு அபூர்வா அப்படின்றது. அந்த அபூர்வா ஒரு லெட்டரை படிச்சிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல இருக்க விஷயத்தை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லவ் லெட்டர் மாதிரி தான் இருக்கு. அபூர்வாவோட அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படி லவ் பண்ணும் போது இவங்க மாத்தி மாத்தி எழுதிக்கிட்ட லெட்டரா தான் இருக்கும். இதை படிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா எப்படி லவ் பண்ணிக்கிட்டவங்க பிரிய போறாங்கன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இதை புரிஞ்சுக்கிட்ட மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சாரான்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவ தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாருக்குமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 12 பேருமே அட்வென்ச்சர்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. இந்த 12 பேர்ல 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாலும் மாத்தி மாத்தி அதை ஷேர் பண்ணாம தான் இருப்பாங்க. இப்ப இந்த 12 பேர்ல நட்சத்திரான ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு பாட்டி கிட்ட இருந்து போன் கால் வருது. இந்த பொண்ணு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டி கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பாட்டிக்கு இந்த பொண்ணோட அம்மாக்கும் பேச்சுவார்த்தை இல்ல. பையனையும் பிரிச்சுட்டு இந்த பாட்டி நினைக்கிறாங்க. நீயாவது நடுவுல இந்த பாட்டியை பாக்குறதுக்காக வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி பாட்டி நான் வரேன், அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, நான் கட் பண்ணிடுறேன்ற மாதிரி கட் பண்ணிடுறா. இப்ப பாட்டியோட கிராமத்தை பத்தி சொல்றா. அந்த கிராமத்துல நிறைய அமானுஷம் இருக்குன்ற மாதிரி சொல்றா. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டுக்கதை மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இந்த பொண்ணோட பாட்டி கிராமத்திலயும் இருக்கும். பாட்டி அடிக்கடி அதை பத்தி எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டி வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க குறி சொல்றவங்களா இருப்பாங்க. இந்த ஊர்ல யாருக்காவது பேய் பிடிச்சிட்டா இந்த லேடி கிட்ட தான் கூட்டு வருவாங்க. அவளே பார்க்க பேய் மாதிரி தான் இருப்பான்ற மாதிரிலாம் நட்சத்திரா சொல்றா. அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்கு. கிணறுல பேய் இருக்கிறதா சொல்லப்படும். நம்ம கிணறுல தண்ணி எடுத்தோம்னா உள்ள இருந்து யாரோ இழுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்க வேற அட்வென்ச்சர்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. நாளைக்கு மண்டே ரொம்ப போரிங்கா போகும். நம்ம ஸ்கூலை கட் அடிச்சுட்டு உன் பாட்டி கிராமத்துக்கு போனா என்னன்ற மாதிரி கேட்கிறாங்க. சரி நான் என்னோட பாட்டி கிட்ட பேசிடுறேன்ற மாதிரி நட்சத்திரா சொல்றா. இந்த 12 பேர்ல ட்வின் பிரதரா 2 பேர் இருப்பாங்க. அவங்க எங்களாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா மீதி 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வரலன்னா என்ன, கண்டிப்பா நம்ம எல்லாருமே போறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. காலையில சந்தோஷமா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு வராங்க. இவங்க 12 பேருமே ஒரே ஸ்கூல்ல படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இப்ப அந்த 2 பசங்க நாங்களும் வரோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 12 பேருமே ஒரே கிளாஸ் போல. இப்ப அட்டெண்டன்ஸ்லாம் டீச்சர் எடுத்துட்டு இருக்காங்க. ஐயங்காளின்ற ஒரு பையன் கிளாஸ்க்கு வரலன்றது தெரிய வருது. அவன் ஃபீஸை ரொம்ப பெண்டிங் வச்சிருக்கான். அவனை யார் பார்த்தாலும் சொல்லுங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. இப்ப அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சோன்னே டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, புக்கை மறைச்சு படிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பசங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரா ரெஸ்ட் ரூம் போனோம்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டீச்சர் பிஸியா இருக்கிறதுனால எல்லாரையும் போக விட்டுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இந்த 12 பசங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி தான் பசங்களா ரெஸ்ட் ரூம் வந்திருக்காங்க. இங்க வச்சு இவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. அதே சமயம் கேமரால படாம இங்க இருந்து போனோன்ற மாதிரி கேமராக்கு தெரியாம வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா ஐயங்காளின்ற பையன் வெளியே தான் நின்றுட்டு இருக்கான்னு தெரிய வருது. ஃபீஸ் கட்டல, அதனால தான் வெளியே நின்றுட்டு இருக்கான். இவங்களும் அவனை பார்த்தோன்னா இவனை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்கள நிறைய பேர் அந்த பையனை எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க பேக் எல்லாம் தூக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தோம், நீ வந்து மாட்டிக்கிட்ட, எங்க கூட வாடான்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் எது சொன்னாலும் சரி சரின்ற மாதிரி தலையாட்டுறான். இவங்க கூட வந்துடுறான். இப்ப இவங்களும் பஸ் பிடிச்சி அந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஜாலியா பாட்டு டான்ஸ்னு ஆடிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. கண்டக்டர் முறைக்கிறாரு. ஏதாவது சொல்ல போறாருன்னு பார்த்தா அவரும் இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்றாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பஸ் நின்றது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு போல. அதை கண்டிச்சு நிறைய பேர் போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் இதுக்கு மேல போகாது அப்படின்ற மாதிரி கண்டக்டர் சொல்லிடுறாரு. இவங்களுக்கு ஆணவ படுகொலைனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா என்னன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா நிறைய பேர் மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ரெஸ்ட் ரூமுக்கு போனவங்க திரும்பி வரலன்ற மாதிரி பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க கட் அடிச்சுட்டு போயிருக்காங்கன்றது இந்த டீச்சருக்கு புரிய வந்துருது. இதை பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
இவ்வளவு பேர் போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கோவப்பட்டு இருக்காங்க. இன்னும் நட்சத்திராவோட பாட்டி கிராமத்துக்கு போக 4-5 கிலோமீட்டர் இருக்கு. அதனால ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட இவங்க கூட்டு போக சொல்லி கேக்குறாங்க. ஸ்ட்ரைக்குமா, எந்த ஆட்டோவும் வராது, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான், இந்த ஷார்ட் ரூட் வழியா போங்கன்ற மாதிரி ஒரு வழியை காட்டுறாரு. சரி நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பசங்களும் முடிவு பண்றாங்க. இவங்க ஒரு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கல்லெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நம்மளும் கல்லு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பசங்க காசெல்லாம் எடுத்து கல்ல வாங்கிடுறாங்க. இந்த இடத்துல ஜாலியா கல்லெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் குடிக்கவே மாட்டா. அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா அப்படின்ற மாதிரி மத்த பசங்க பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த பொண்ணுமே கல்ல தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கி குடிக்கலாம் ஆரம்பிச்சிடுறா. இவங்க வர பகுதியே கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கு. இவங்க வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அந்த நாயை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. செம்ம வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. வழியில ஒரு கேட் இருக்கு. கேட்டை உடனே தாண்டி குதிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே தாண்டி குதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஏறிட்டு இருக்கும் போது ஷூலயே அந்த நாய் கடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால ஷூ அந்த நாய் கிட்ட மாட்டிக்குது. இவன் சேஃபா இந்த சைடு இறங்கிடுறான். இப்ப பிரின்சிபல் எல்லாரும் ஃபேமிலிக்கும் தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்து நீங்க தான் பதில் சொல்லணும், எங்க இருக்காங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சிபல் இருக்காங்கல்ல, போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறாங்க. மரத்துக்கு கீழே சாமி சிலை இருக்க மாதிரி கோயில் இருக்கும்ல, அந்த கோயில்ல தான் இந்த பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இவன் பேரு நம்ம நிஷாந்த்னு வச்சுப்போம். வந்திருக்க எல்லா பசங்களும் போன்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் யாருக்கும் தெரியாம போன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. நிஷாந்த்னு ஒரு பையனை பத்தி சொன்னல, அவனோட அப்பா பொலிட்டீஷியனா இருப்பாரு. இந்த 13 சுத்தமா ராசி இல்லாத நம்பரு. இவன் 13வது ஆளா வந்தான்ல, அதனால தான் எல்லா பிரச்சனையும். இல்லனா நிம்மதியா இந்நேரத்துக்கு நம்ம போய் சேர்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னால் தான் பிரச்சனை, நான் போறேன்ற மாதிரி ஐயங்காலியும் சோகமா இங்க இருந்து கிளம்ப போறான். இதை பார்த்துட்டு இருக்க சாராக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அவங்களுமே நானும் ஐயங்காலி கூட போக போறேன், இப்ப 11 பேர் தானே இருக்கீங்க, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாரா போறது மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் சாரா இப்படி பண்ற, ஐயங்காலியும் இருக்கட்டும், நீயோ உட்காருன்னு சொல்றாங்க. அதனால அவங்க 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. எல்லாரையும் விட ஐயங்காலிக்கு சாரா தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப சாரா ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த சாண்ட்விச்சை சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஐயங்காலி கிட்ட தராங்க. அவர் முதல்ல வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்களும் சாப்பிட வச்சிடுறாங்க. ஐயங்காலி ஃபீஸ் கட்டாம இருக்காருல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஐயங்காலியை பத்தி நமக்கு முழுசா தெரிய வருது. ஐயங்காலியை பொறுத்த வரைக்கும் பேப்பர்லாம் போடுற பையனா தான் இருப்பான். அவனுக்குன்னு யாருமே கிடையாது. ஒரு வீட்டுல பேப்பர் தரதுக்காக வரான். அங்க இருக்க ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சு, இன்னைக்கு பேப்பர் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வேணா படிச்சு சொல்லவான்னு கேக்குறான். இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க தெரியுமான்னு ஆச்சரியமா கேக்குறாரு. இவனும் படிக்க தெரியும்ன்ற மாதிரி படிச்சு காட்டுறான். ரொம்ப சூப்பராகவே படிக்கிறான். ஸ்கூலுக்கு போகாமே இந்த அளவுக்கு படிக்கிறானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. இதுக்கப்புறம் நான் உனக்கு செலவு பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பையனும் நன்றி சொல்லியிருப்பான். அப்படிதான் இந்த ஸ்கூல்ல இவன் படிச்சிருப்பான். ஆனா இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போனது நியூஸ் பேப்பர் மூலியமா தான் இவனுக்கு தெரிய வந்திருக்கும். வீடும் பூட்டி இருக்கு. இதுக்கப்புறம் யாரு படிக்க வைக்க போறா அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சிருப்பான். எனக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீ கூட அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவ, நீயும் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றான். சாராக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்து இருக்காங்கல்ல, அதனால சீக்கிரமா போறதுக்கு அபூர்வான்ற ஒரு பொண்ணு ஐடியா தராங்க. அது என்னன்னா, கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாருமே வேகமா ஓடலாம். இவங்கிட்ட தான் போன் இருக்குல்ல, அதுல பாட்டை பிளே பண்ணிட்டு ஓடுவோம். அந்த பாட்டு முடியும் போது யாரு ரொம்ப தூரம் போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி, மத்தவங்களா அவங்களுக்கு 100 ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த டீம்ல ரொம்ப சப்பியா ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா, யாரு கடைசியா வரதுன்னு வச்சா வேணா நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல நான் கண்டிப்பா தோப்பேன், அதனால முன்கூட்டியே காசை வச்சுக்கோன்ற மாதிரி அபூர்வா கிட்ட காசை தந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரேஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் இவங்க எல்லாருமே இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த 12 பேர்ல 2 பேர் லவ் பண்றதா சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரு நைனிகா அப்படின்றது. அதே சமயம் இவரோட பேரு நிஷாந்த் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நைனிகா சாப்பிட்டு இருக்க ஒரு சாக்லேட்டை இவர்கிட்ட தராங்க. இவரும் சாப்பிடுறாரு. இவங்க ஞாபகார்த்தமா அந்த சாக்லேட் கவரை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் போட்டிருக்க செயின்ல அந்த சாக்லேட் பேப்பரை சுத்தி வச்சிடுறாரு. எல்லாருமே கண்ணை மூடி ஓடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்கல்ல, இப்ப எல்லாருமே அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. வேகமா இங்க இருந்து ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ்வர்ஸ் 2 பேருக்கு மட்டும் பறக்கிற மாதிரிலாம் ஃபீலிங் வருது. ஏன்னா இவங்க லவ்ல இருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கிணறுக்கு பக்கத்துல வராங்க. நல்ல வேலையா முன்னாடி இருக்க கல்லு தான் பொத்துன்னு கீழே விழுது. அந்த சவுண்ட் வச்சே பக்கத்துல கிணறு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. வேற பக்கம் ஓடுவோன்ற மாதிரி வேற பக்கம் இவங்க ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருது. எல்லாருமே கண் கட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ட்வின்ஸ் பிரதர் இருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அவங்க 2 பேர் தான் முன்னாடி இருக்காங்க. அதனால தோத்த எல்லாருமே அவங்க கிட்ட காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காசு தந்துட்டு இருக்கும் போது தான் ஷான் ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை காசை தரதுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, நம்ம தேடுவோன்ற மாதிரி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க வர வழியில கிணறுல விழுற மாதிரி போனாங்கல்ல, அவன் ஒரு வேளை கிணத்துல விழுந்திருப்பானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. கிணத்துல அவன் விழுந்திருந்தா நீச்சல் அடிக்கலாம் ட்ரை பண்ணிருப்பான்ல, அந்த மாதிரி எதுவுமே அங்க நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஓட ஆரம்பிச்ச இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே செக் பண்றதுக்காக வராங்க. என்னன்னு தெரியல, இவங்க வரும்போது அந்த இடத்துல புயல் காத்து பயங்கரமா அடிக்குது. பேய் பிசாசா இருக்குமான்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அந்த காத்து அடிக்கிறதுல ஒரு இடத்துல எலும்பு கூடி இவங்க கண்ணுக்கு தெரியுது. இத பாக்குற இவங்க எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. நட்சத்திரா இருக்கால, நான்வெஜ் யாராவது கொண்டு வந்திருக்கீங்களா, அதே மாதிரி பீரியட்ஸ்ல யாராவது இருக்கீங்களா, ஏன்னா அப்படி இருந்தா தான் பேய் வரும்ன்ற மாதிரி என்னோட பாட்டி சொல்லுவாங்க. அப்படி நான்வெஜ் இருந்தா தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. மரம் காணாம போயிருக்குல்ல, இதான் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க இதுக்கப்புறம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் போன் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இதுதான் அந்த பையனோட போனா இருக்கும். இப்ப இந்த கேமை விளையாடலாம்னு சொன்னாங்கல்ல, அந்த அபூர்வா தான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல உன் தப்பு எதுவும் இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாதானம் சொல்றாங்க. இப்ப அந்த போன் எடுத்து பாக்குறாங்க. அந்த போன்ல ஏதோ கிளிச் மாதிரிலாம் ஏற்படுது. அந்த கிளிச்சை பார்த்து ஒரு பொண்ணு ஷாக் ஆயிடுறா. இந்த போன்லயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி கீழே போட்டு ஓடுறா. இவங்க இன்ஸ்பெக்டர் லேடிக்கு தகவல் கொடுத்தாங்கல்ல, இன்ஸ்பெக்டர் லேடி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க பசங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாரோட பேரண்ட்ஸை கேட்டுட்டு இருக்காங்க. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. அப்ப பசங்க திட்டமிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கிறது தெரிய வருது. எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, சந்தேகப்படுற எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. பசங்க எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. சர்வேஷ்னு ஒரு பையன் எலும்பு கூட ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். இதை பார்க்கும் போது இன்னும் பயம் வருது அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் இங்க நிஷாந்த்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கலட்டுன்னு சொல்றான், சர்வேஷ் மாட்டேன்னு சொல்றான். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சே விட்டுறாங்க. இதெல்லாம் ட்வின் பிரதர்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பேரு நஃபீல் அப்படின்றது. இப்ப நஃபீல் இருக்கார்ல, குனிஞ்சா அவரோட லேச கட்டுறாரு. திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, அவர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இவ்வளவு நேரம் நஃபீல் இங்க தானே இருந்தான், அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுலயும் பிரதர் அஃபீல் இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நஃபீல் எங்க இருக்க வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. இந்த இடமே ஓபன் பிளேஸ் தான், அதுக்குள்ள எப்படி காணாம போயிருப்பான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. திரும்பி அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்கதான் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா மரத்தையே காணோம். எப்படி அவ்வளவு பெரிய மரம் காணாம போகும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பா இங்க ஏதோ தப்பா நடக்குது, பேய் பிசாசி ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஃபீல் இருக்கான் பாத்தீங்களா, நஃபீல் காணாமனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் பக்கத்துல இருக்க கல்லறைய பாக்குறாங்க. அங்க ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அவர்கிட்ட ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரோலை தான் யோகி பாபு பண்ணிருப்பாரு. அங்கிள், இந்த பகுதியில என்னென்னமோ நடக்குது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் காணாம போயிட்டாங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு, எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்கன்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. செத்து போனதுல இருந்து இங்கதான் இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற பசங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இதுவே பேய் போல, நம்ம ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிடுறாங்க. அவரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நட்சத்திரா இருக்காங்கல்ல, நான் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டியே வந்திருக்க கூடாது, என்னால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நபரை காட்டுறாங்க. அவர் பாக்கெட்ல இருந்து ஒய்ஃப் போட்டோவை எடுக்கிறாரு. என் ஒய்ஃப் செத்து போன அன்னைக்கே நானும் செத்து போயிட்டேன்னு சொல்றதுக்காக வந்தேன், அதுக்குள்ள இதுங்க பாட்டுக்கு பயந்து ஓடுதுங்க, இதுங்க பயந்து என்னையும் பயம்புத்துதுங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. ஒய்ஃபோட கல்லறைய பாக்குறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு போல. இன்னைக்கு முழுக்க உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் தெரியாம தான் அவர் பேயின்ற மாதிரி இந்த பசங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்க தண்ணியை இவங்க எல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நட்சத்திரா இருக்கால, 10 மணிக்கே வந்துருவன்ற மாதிரி பாட்டி கிட்ட சொல்லிருப்பா. இன்னும் வரலன்ற மாதிரி பாட்டி பயப்படுறாங்க. குறி சொல்ற லேடி கிட்ட நீங்க தான் பார்த்து சொல்லணும், எப்ப வருவாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. 5 7 13 சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இது 5 7 13 12 தானே அப்படின்ற மாதிரி இந்த லேடி குறுக்கு கேள்வி கேட்கறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ராடா தான் இருப்பாங்க. அவசரப்பட்டு உளறிட்டுமே எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிற மாதிரி என்னென்னமோ அந்த பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாருக்குமே தண்ணி தாகம் ஓவரா இருக்கு. மண்ணை ரொம்ப தூரம் தோண்டினா தண்ணி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல தோண்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து தோண்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அடியில இருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருது. இதை பாக்குற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப தேவையான தண்ணியை புடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நைனிகான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, ஐ லவ் யூன்ற மாதிரி நிஷாந்தோட காதுல சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நிஷாந்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காத்துல பறக்கிற மாதிரிலாம் தோணுது. அப்படியே காத்துல பறந்துட்டு திரும்பி கீழே வந்துடுறாரு. கீழே வந்து அவங்கள பார்க்கலாம் திரும்பினா அவங்க காணாம போயிடுறாங்க. இங்க தானே நைனிகா இருந்தா, எங்க போனான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள எப்படி காணா போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தந்த கவர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த கவர் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், அதை வச்சு இவரோட கையை கட் பண்ணிடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இப்ப அவருக்கு இவங்க சைட்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் நட்சத்திரா பாட்டி இருக்காங்கல்ல, பேத்தி வரான்னு சொன்னா இன்னும் வரலன்ற மாதிரி கால் பண்றாங்க.
எது பேத்தி அங்க வரதா தான் சொன்னாலா? நீங்க தான் பேத்தி கிட்ட கூப்பிட்டு இப்படி வரலாம் சொன்னீங்களா? இப்ப அவ காணோம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே நட்சத்திராவோட பாட்டி கிராமத்துக்கு தான் போயிருக்காங்கன்றது இந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துருது. உடனே ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தா ஒரு பெரிய பாம்பை பாக்குறாங்க. அந்த பாம்பு பெருசா எதையோ முழுங்கின மாதிரி உங்களுக்கு தெரியுது. இவங்க அதை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முழுங்கிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பாம்பை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த பாம்பை அந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. அந்த தோலை வெட்டலாம் அப்படின்ற மாதிரி அந்த பகுதியை இவங்க வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்டுனா உள்ள இருந்து ஒரு ஆடு தான் வெளியே வந்துட்டு இருக்கு. இது ஆடு தான் முழுங்கி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை முழுங்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆடு வயிற்றுல ஒரு குட்டி இருக்கு. அந்த குட்டி உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த குட்டியை இந்த இடத்துல இவங்க காப்பாத்திடுறாங்க. குடிக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த ஆடு மேல ஊத்தி தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயங்காளின்ற பையன் தான் அந்த ஆடை வச்சிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா நிறைய ஆடு மாடுங்களா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதே மாதிரி இவங்க தலைக்கு மேல நிறைய பறவைலாம் பறந்துட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பசங்க பயந்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஜனான்னு ஒரு சயின்டிஸ்ட நமக்கு காட்டுறாங்க. இந்த ரோலை பார்த்திபன் தான் பண்ணிருப்பாரு. பசங்க இடத்துல அமானுஷ்யமா நடக்குது பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த ஜனாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜனாவோட அப்பா எப்பயோ இறந்து போயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லா இது நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப திடீர்னு இவருக்கு நெஞ்சு வலி வருது. இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி வலிலாம் வரும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளத்துக்காக டேப்லெட்லாம் எடுத்து போடுறாரு. இங்க இருந்து ஒரு சேட்டிலைட் அனுப்பியிருப்பாங்க. அந்த பூமி சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலையும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல செட் பண்ணி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஹார்ட் டிஸ்க் ஏலியன் கிட்ட கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி கிடைச்சா ஒண்ணு இந்த பூமியை அழிக்கிறதுக்காக வரும், அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரும். அந்த நாளுக்காக நம்ம காத்துட்டு இருக்கலாம். அப்ப ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லி தான் இவரை வளர்த்திருப்பாரு. இப்ப அப்பா உயிரோட கிடையாது. இவர் அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அதுக்காக தான் நிறைய இடத்துல இவர் மானிட்டர் பண்றதுக்காக செட்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுலதான் இந்த விஷயம் இவருக்கு தெரிய வருது. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு நேரடியா போகணுன்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் போற வழியில ஒரு கோயிலையான ஆசீர்வாதம் பண்ணி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கு. இதை பாக்குற இவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இவரோட பைக்ல வேகமா போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த பசங்க ஒரு மரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மரத்துக்கு மேல இருந்து ஒரு பேப்பர் வந்து விழுது. இது என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரிலாம் படிக்கிறாங்க. படிக்கும் போது ஒரு பொண்ணு சூசைட் எழுதின மாதிரி தான் அந்த லெட்டர் இருக்கு. இவங்க எல்லாருமே நிமிந்து மேல பாக்குறாங்க. மேல பார்த்தா ஒரு பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆன மாதிரி இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஒரு ஆணவ கொலை நடந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா, அதனால்தான் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்காங்க போல. இந்த பசங்க வேகமா அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்க கேங்ல இன்னொன்று பையன் மிஸ் ஆகுறது தெரிய வருது. அவன் எங்க போனான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா அவனை தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பையனா தான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான். நீ எதுக்காகடா ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் காணாம போனாங்க, ஆனா நீங்க நிக்காம மத்த இடத்துக்கு போயிட்டீங்க. நான் காணாம போனா என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் இப்படி பண்ணன்னு சொல்றான். காணாம போனவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நாங்க விட்டுட்டுலாம் போல, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க முடியுமான்னு பாக்குறதுக்காக தான் அடுத்த இடத்துக்கு போறோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த பையனுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேற ஒரு பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துல நமக்கு போலீஸ் ஜீப்பு வரத காட்டுறாங்க. அந்த லெட்டரை கிராஸ் பண்ணி தான் அந்த போலீஸ் ஜீப்பு போகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதிகமா வந்தா இவருக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி தான் இவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படிதான் ஜனா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பசங்க கேட்டை எகிரி குதிச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பசங்க மரம் காணாம போனதை பார்த்து பயந்து ஓடினாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காரு. மரம் காணாம போயிருக்குன்னு தெரிஞ்சோன்னே இவர் சந்தோஷம் தான் படுறாரு. ஏன்னா இவர் நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா பசங்க வரலன்றது தெரிய வருது. கிளம்புன பசங்களுக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிறாங்க. இந்த போலீஸ் சாமியார் மேல டவுட் வருது. விசாரிக்கலாம் செய்யறாங்க. நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. ஒரு பொண்ணு தூக்குல தொங்குனாங்க பாத்தீங்களா, இப்ப ஆளுங்கெல்லாம் கவனிச்சிடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல அந்த பொண்ணோட பாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆணவ கொலை கேஸ் ரொம்ப சீரியஸா போறதுனால இந்த பசங்களை இவங்களால தேடி அலைய முடியல. இந்த கேங்ல அஃபில்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, காலையில இருந்து நான் நமாஸே பண்ணல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், நான் நமாஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நமாஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இவங்க கேங்ல சாரான்ற ஒரு கிறிஸ்டின் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இப்ப கிறிஸ்டின் பாட்டுலாம் இந்த இடத்துல பாடிட்டு இருக்காங்க. காணாம போன மரம் இருக்கு பாத்தீங்களா, ஏதோ ஒரு ஒலிக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் பசங்க மாறிறதுக்கான காரணம் நமக்கு தெரியுது. அதாவது ஒரு பையன் குட்டியா மாறிடுறான், ஏதோ ஒரு ஒலிக்குள்ள மாட்டின மாதிரி இங்க இருந்து போயிட்டு இருக்கான். இதெல்லாம் மத்த பசங்களுக்கு தெரியாது. எங்க அவன் திடீர்னு காணாம போயிட்டான்னு யோசிக்கிறாங்க. காணாம போன அந்த பையனை தேடணும் அப்படின்ற மாதிரி வளைச்சு வளைச்சு தேடிட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும்தான் அந்த ஒலியில அந்த பையன் போனது தெரிஞ்சிருக்கும், இவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்ப இவங்க கேங்ல ஒரு பையன் இருக்கான்ல, ஒரு மிஷின் போயிட்டு இருக்கிறத பாக்குறான். இது என்ன வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி அந்த மிஷினையே பாக்குறான். அந்த மிஷினுக்குள்ள அந்த பையன் இருக்க மாதிரியும் தோணுது. இவன் ஒரு கல்லை வச்சு அந்த மிஷினை உடைச்சிடுறான்.
இப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த பையனும் அங்க இருக்க மிஷினை பத்தி சொல்றான். அதே மாதிரி உள்ள அந்த பையனை பார்த்தேன்னு சொல்றதுக்காக வரான். ஆனா இவங்க எல்லாருமே அந்த மிஷினை பார்த்தே ரொம்ப பயந்துடுறாங்க. இங்க இருக்க வேணாம், ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடுறாங்க. இப்ப ஜனா இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு இடமா ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவர் வர வழியில தான் யோகி பாபு இருக்காருல்ல, லிஃப்ட் எல்லாம் கேக்குறாரு. இவருமே வண்டியில ஏத்தி அவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் யோகி பாபு பசங்கெல்லாம் நடமாடிட்டு இருக்கிறத பத்தி சொல்றாரு. அவங்களும் பயந்து என்னையும் பயம்புத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப யோகி பாபு சொல்ற இடத்துல அவரை இறக்கி விடுறாரு. அந்த பசங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர போதுன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த பசங்க எல்லாம் ஓடி ஓடி ஒரு இடத்துல டயர்டாயி உட்காந்துடுறாங்க. அபூர்வாக்கு இப்ப வயிறுலாம் பயங்கரமா வலிக்குது. பீரியட்ஸ் பிரச்சனை போல. இப்ப பொண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டு தனியா கூட்டு போயிடுறாங்க. இப்ப சேஞ்ச் எல்லாம் பண்ணி அவங்கள கூட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கையை விடவே கூடாது, சேர்ந்துதான் போகணுன்ற மாதிரி பசங்க எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. அபூர்வா அம்மாவும் அபூர்வாவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்ட மாதிரி விழுறாங்க. அப்பதான் வந்து எழுப்புறாரு. அம்மா இருக்காங்கல்ல, நம்ம பொண்ணு கடைசியா டைவர்ஸ் பண்ற பிளானை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பசங்க எல்லாம் கையை பிடிச்சுதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அபூர்வா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா மாறுறாங்க. என்ன சடனாவ காணாம போயிட்டான்ற மாதிரி திரும்புறாங்க. கீழே கவனிக்கும் போது தான் அவங்க சின்னதா மாறி இருக்கிறது தெரிய வருது. ஒரு சின்ன ரோபோட் தான் அவங்கள லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கு. இப்ப பசங்களை எப்படியாவது தடுத்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா காத்து பக்கத்துல போனா பலமா அடிக்குது. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி, அதை ஃபாலோ பண்ணி போலான்ற மாதிரி பசங்களும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கழுகு இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து அதை கொத்துது. அப்படி கொத்துனோன்னா அந்த கழுகும் ரொம்ப குட்டியா மாறிடுது. இப்ப அந்த கழுகையும் லாக் பண்ணி அந்த ரோபோட் கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப ஜனா இந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அவங்க போனை கீழே போட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த போனை எடுத்து பாக்குறாரு. இன்னமும் அந்த கிளிச் எல்லாம் ஏற்படுது. இவரும் அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப நிறைய ரோபோட் கொண்டு போயிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. எல்லாமே ஒரு இடத்துல சேருது. இதெல்லாம் எங்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த பசங்க பொறுமையா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஜனா பைக்ல வந்துட்டு இருக்கும் போது திரும்பி நெஞ்சுவலி ஏற்படுது. இவரும் அந்த மாத்திரையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப மாத்திரையை போட்டு வலியோட வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு காத்துல ஒரு பேப்பர் இவரோட முகத்துல மாட்டிக்குது. கண்ட்ரோல் இல்லாம இவர் வண்டியை ஏடாகடமா ஓட்டி ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாரு. அப்ப பசங்க எல்லாம் பக்கத்துல இருந்து ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்பி விடுறாங்க. இவருக்கு தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த பசங்க மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி என்னென்னமோ நடக்குது, எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பசங்க பதட்டமா பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் வருது. அது எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப பயம் வருது. ஆனா இவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம நினைச்சது நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. 130 வருஷமா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது 130 வருஷமா அப்படின்ற மாதிரி பசங்களாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இவர் இருக்காருல்ல, பயப்படாதீங்க, நானும் என்னோட அப்பாவும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குதான் இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணுங்க, மாட்டிருக்க எங்க ஃப்ரெண்டை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இவர் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கூட கம்யூனிகேட் பண்ணலாம் நினைக்கிறாரு. அதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணி பாக்குறாரு. சில பசங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நேரடியா பக்கத்துல போய் பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம எடுத்தோம் கௌத்தம் பேசுறதுக்காக போக முடியாது. அதிகமான வேவ்ஸ் அந்த சைட்ல போயிட்டு இருக்கு. அது அடிச்சா நம்ம செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க பர்மிஷன் தந்தாதான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. இப்ப கம்யூனிகேட் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா பூமியில இருந்து ஒரு டிஸ்க வச்சு அனுப்புனாங்கன்ற மாதிரி இவர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டிஸ்க் அந்த ஏலியன் கொண்டு வந்திருக்கு. சோ அந்த டிஸ்க பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவர் பேசணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் எல்லாம் கேட்கிறாரு. இவர் ரொம்ப வயசானவர்ல, ஒன்னெல்லாம் உள்ள சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் கிட்ட இருந்து பதில் வருது. அந்த ஏலியன் எல்லாத்துல இருந்து ஒரு சாம்பிள் எடுக்குதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. உதாரணத்துக்கு மனுஷன் கிட்ட இருந்து ஒரு சாம்பிள், அதே மாதிரி குதிரை ஒரு சாம்பிள், அதுக்கப்புறம் யானை ஒரு சாம்பிள்ன்ற மாதிரி எடுத்துட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீ கோயில் யானையை எடுத்திருக்க, கோயில் யானைக்கும் சாதாரண யானைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, இதெல்லாம் புரியாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால ஏலியன் சைட்ல இருந்து திரும்பி இவருக்கு பதில் வருது. இந்த ஏலியன்ஸ் காட்டு யானையை எடுக்கிறதுக்கு பதிலாக கோயில் யானையை எடுத்திருக்கோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறத இவர் தானே புரிய வச்சிருக்காரு. அதனால உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் கேக்குது. இவருமே மாட்டிருக்க பசங்களை வெளியே விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏலியன் கிட்ட இருந்தும் அதுக்கான பதில் வந்துருது. இவர் பசங்க கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. எல்லாத்துல இருந்தும் ஒரு சாம்பிள் மட்டும்தான் அதுக்கு தேவைப்படுது. மனுஷங்க கிட்ட இருந்தும் ஒண்ணு மட்டும்தான் தேவைப்படுது. யாராவது ஒருத்தர் போகிறதுக்கு சம்மதிச்சா மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அது விடுறதா சொல்லுது. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரு போக முடியாது, இவருக்கு வயசாயிருச்சுல. ஸ்டார்டிங்கே அந்த ஏலியனை இவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். பசங்க யாருமே போறதுக்கு முன் வர மாட்டாங்க. என்ன பேரண்ட்ஸ் தேடுவாங்கன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஐயங்காளி இருக்கான்ல, நான் வேணா போறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப பசங்க எல்லாருமே திரும்பி ஐயங்காளிய பாக்குறாங்க. உங்களை தேடுறதுக்கு அப்பா அம்மான்னு எல்லாருமே இருக்காங்க, என்ன தேடுறதுக்கு யாருமே கிடையாது, நான் போறதுதான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். இவங்க எல்லாருமே ஐயங்காளிய ஸ்டார்டிங்ல இருந்து கிண்டல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஐயங்காளி கிட்ட எல்லாருமே மன்னிப்பு கேக்குறாங்க. இவன் போறான்னு சொன்னதுனால எல்லாருமே இவனுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
சாராக்கு மட்டும் பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலும் ஐயங்காளி போறதுக்கு முடிவு பண்ணிடுறான். இந்த ஆட்டுக்குட்டியை நீ பாத்துக்கோன்னு சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு இவன் தயாராகிறான். இதெல்லாம் பாக்குற இந்த ஜனாக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சயின்டிஸ்டோட சொந்த பையனா ஜனா இருந்திருக்க மாட்டாரு. ஜனா கிட்ட டேலண்ட் இருக்கிறதுனால தான் சயின்டிஸ்ட் இவரையும் சேர்த்திருப்பாரு. அவர் சேர்க்கும் போது ஒரு கோட்டை தந்திருப்பாரு. அந்த கோட்டை நம்ம இந்த பையன் கிட்ட தரலான்ற மாதிரி ஜனா யோசிக்கிறாரு. இதை நீ இதுக்கப்புறம் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டு விடுறாரு. அதே மாதிரி ஒரு டிவைஸையும் அந்த கோட்ல செட் பண்ணிடுறாரு. அந்த ஏலியன் கண்காணிக்கிற மாதிரி நம்ம அந்த ஏலியனை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் இப்படி பண்றாரு. இப்ப ஐயங்காளி அது உள்ள இழுத்துக்குது. ஐயங்காளி உள்ள போனோம்னா மத்த பசங்களா வெளியே வந்துடுறாங்க. இப்ப நாசா வரைக்கும் இந்த 12 பசங்களும் போறாங்க. இவங்க பார்த்ததை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி எல்லாம் அந்த இடத்துல சப்மிட் எல்லாம் பண்ணிருப்பாரு. இந்த ஜனா பசங்களை தேடி வந்தாரு பாத்தீங்களா, இந்த பசங்க உடைச்ச அந்த டிவைஸை பார்த்திருப்பாரு. இந்த டிவைஸோட பீசஸை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதை ஒரு கெமிக்கலா மாத்தி ஒரு இடத்துல ஊத்துறாரு. அந்த கெமிக்கல் இருக்கு பாத்தீங்களா, ஐயங்காளி உருவத்துக்கு மாறுது. இவரும் பார்த்து ஐயங்காளின்னு கூப்பிடுறாரு. ஐயங்காளிலாம் கிடையாது, நான் ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஆக்சுவலா ஸ்பேஸ் ஷிப் வரும்போது உள்ள இருக்கிற ஏலியன் தான் பேசிட்டு இருக்கிறதா இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த ஸ்பேஸ் ஷிப்பே ஒரு ஏலியன் இப்பதான் இவருக்கு தெரிய வருது. இப்ப ஐயங்காளி உருவத்துல இவருக்கு ஒரு ஏலியன் தெரிஞ்சது பாத்தீங்களா, அதுதான் இந்த விஷயத்தெல்லாம் இவருக்கு புரிய வைக்குது. இவர் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. இப்ப டீன்ஸ் 2னு போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கிறதுக்காக தான் எண்டிங்ல இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.